அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஒரு பெண் அவங்களுடைய கர்ப்பப்பையை இழக்க வேண்டிய நிலை இன்னமும் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? மகாராஷ்டிராவுடைய பீட் மாவட்டத்தில் தான் இன்னும் இது மாதிரியான அவல நிலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லோருமே அங்க இருக்கும் கரும்பு தொழிற்சாலையை நம்பி இருக்காங்க. அவங்க அங்க அதிகமா வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு லோ வேஜஸ், அதாவது கம்மி ஊதியம் தான் கிடைக்குது. அதே போல அங்க சரியான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பாதுகாப்பற்ற சூழல்ல தான் அவங்க இன்றளவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இங்க வேலை செய்யும் பெண்களினுடைய நிலை இன்னும் மோசமா இருக்கு. இங்க இருக்கும் கரும்பு தொழிற்சாலையில இருக்கும் முதலாளிகள் 20 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட பெண்களை வேலைக்கு எடுக்கிறது இல்ல. அதுக்கான மெயின் ரீசன் அவங்க எல்லாருக்குமே பீரியட்ஸ் வரும். அதனால மாசத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு லீவு கொடுத்தா வேலை சரியா நடக்காது அப்படின்றதுனால ஆண்களை மட்டுமே எடுக்கிறாங்க. அதுபோல 50 வயது 40 வயதுக்கு மேல இருக்கும் பெண்களை மட்டும் தான் இவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடை விட அவங்க கர்ப்பப்பை இன்னும் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்றதுனால அவங்க யூட்ரஸ சர்ஜரி பண்ணி அகற்றவும் தயங்க மாட்டாங்க. இங்க இருக்கும் 20 இருந்து 40 வயதிற்குள்ள இருக்கும் பல பெண்கள் இந்த சர்ஜரியை பண்ணிட்டு இருக்கிறதா அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த பிரச்சனை அந்த சர்ஜரிக்கு அப்புறமே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. நிறைய பேருக்கு முதுகு வலி, சின்ன வயசுலயே நிறைய நோய்கள் இது மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. பற்றின அந்த நியூஸ் லீக் ஆனதுமே நிறைய பேர் அங்க போய் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, ஃபெமினிசம் அதனுடைய உச்சத்தை ரியலாவே அடைஞ்சுதா? அதாவது இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம். women already have equal rights, feminism is no longer needed, இது மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதே போல ஃபெமினிசம்ல இருக்கும் மேஜரான ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவிலேஜ்டான பெண்களுடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்டா தான் இருக்கு அப்படின்னு. அதனால ஏழ்மையில கிராமங்கள்ல இன்னுமே ஜாதி கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சு இந்த மாதிரி லோ வேஜஸ்ல வேலை செய்யும் அந்த பெண்களுடைய அந்த குரல் கேட்காமையே போயிடுது அப்படின்னும் கிரிட்டிசிசம் இருக்கு. அதனாலதான் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லா பெண்களுமே சமமான ஒரே வாழ்க்கையை வாழல. இந்த பீட் மாவட்டத்தில் இருக்கும் பெண்களுடைய கதையானது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஒருவேளை சாப்பாடுக்காக அவங்களுடைய கர்ப்பப்பையை கூட அவங்க இழக்க தயங்கல.